My dear students, today the question number 12 and 13 நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஜாப் அண்ட் பேட்ச் காஸ்டிங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 12 அப்படியே பாருங்கள். ஜாப் அண்ட் பேட்ச் காஸ்டிங்கில் பிங்கு கன்ஃபெக்ஷனரிஸ் ஓன்ஸ் a bakery which is used to make bakery items like pastries, cakes and muffins. PC uses to bake at least 50 units of any item at a time. A customer has given an order for 600 cakes. நல்லா பார்க்கணும், 600 கேக்ஸ்க்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்சுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 கேக்ஸ் இருக்குது. ஸோ டு ப்ராசஸ் எ பேட்ச் ஆஃப் 50 கேக்ஸ் த ஃபாலோயிங் காஸ்ட். அப்போ ஒரு பேட்ச் 50 கேக்ஸுக்கு எவ்வளோ நம்ம காஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தா, டைரக்ட் மெட்டீரியல்ஸ் 5000, டைரக்ட் வேஜஸ் 500 rupees, oven setup cost rupees 750, PC absorbs production overheads at the rate of 20% of the direct wages cost, 10% is added to the total production cost of the batch to allow for selling and distribution overheads. அப்போ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸில் என்ன, டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் 10%. அதே சமயத்தில் என்ன, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் என்னென்னா டைரக்ட் வேஜஸில் 20%. அப்போ ஒரு பேட்சுங்கிறது 50 யூனிட்ஸு. அப்போ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா 60 கேக்ஸுக்கு வந்திருக்கு. அப்போ ஒரு பேட்சுக்கு உண்டான காஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ த பிசி ரிக்வயர்ஸ் எ ப்ராஃபிட் மார்ஜின் ஆஃப் 25% ஆஃப் சேல்ஸ் வேல்யூ. டிட்டர்மைன் த ப்ரைஸ் டு பி சார்ஜ் ஃபார் 600 கேக்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரைஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணணும் 600 கேக்ஸுக்கு அதை பார்க்கணும். அதே சமயத்தில் கால்குலேட் காஸ்ட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் பர் கேக் என்ன அப்படின்னு பார்க்கணும். What would be the selling price per unit if the order is for 605 cakes? ஒரு பேட்ச் அப்படிங்கிறது 50. அப்போ ஓவன் செட்டப் பண்ணோம்னா ஒரு பேட்சுக்கு தான் செட்டப் பண்ண முடியும். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, 605. அப்போ ஒரு 5 கேக்கு அதிகமாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஓவன் செட்டப் காஸ்ட் அதே தான் வரும். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரி, இப்போ இதை மூணையும் நம்ம இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு தெரியுது கொஷின் நம்பர் 12 இதில் நம்பர் ஆஃப் பேட்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். மொத்தமாக எவ்வளோ யூனிட்ஸ், ஆக்சுவலாக டோட்டல் யூனிட்ஸ் ஆர்டர் வந்தது எவ்வளோ ஆர்டர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 யூனிட்ஸ். சரி, பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் பேட்ச்க்கு மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் அப்படின்னா 50 யூனிட்ஸ். ஸோ டோட்டல் பேட்ச் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தா, ஸோ 600 டிவைடட் பை 50 தட் இஸ் 12 பேட்ச். அப்போ 12 பேட்சஸ் வேணும். இப்போ அவங்க கேட்குறது செல்லிங் ப்ரைஸ், ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். காஸ்ட்டு பர் பேட்ச் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் தென் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, ஐ மீன் 600 யூனிட்ஸுக்கு, அதாவது 12 பேட்சுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ருபீஸ் அதை போட்டுட்டு, அப்போ நீங்கள் இதில் அப்படியே பார்க்கலாம், இது வந்து பர்டிகுலர்ஸ். அப்போ பாருங்கள், டைரக்ட் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ வருது. டைரக்ட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது அங்கே கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 5000 rupees. அப்போ 5000 rupees இது ஒரு பேட்சுக்கு. மொத்தம் எத்தனை பேட்ச்சு, 12 பேட்ச்சு. அப்போ 5000 × 12 எவ்வளோ, 60,000 rupees. அப்போ டோட்டல் காஸ்ட். சரி, டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 rupees பர் பேட்ச். அப்போ டோட்டல் பேட்சுக்கு எவ்வளோன்னா 12 × 500 தட் இஸ் 6000 rupees. அண்ட் தென் ஓவன் செட்டப் காஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவன் செட்டப் காஸ்ட்டு 750 ஒரு பேட்சுக்கு. அப்போ நீங்கள் 600க்கு அப்போ 12 பேட்சுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 750 × 12 அப்படின்னு போட்டிங்கன்னா 9000 rupees. ஸோ 9000 rupees. சரி, இப்போ ஆட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸில் எவ்வளோ எதுன்னு சொல்கிறாங்க கொஷனில், 20% ஆஃப் டைரக்ட் வேஜஸ். அப்போ 20% ஆஃப் டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ, 500. 500ல் 20% எவ்வளோ, 100 rupees. இது ஒரு பேட்சுக்கு. அப்போ 12 பேட்சுக்கு எவ்வளோ, 1200. சரி, அப்போ மொத்தமாக இதனுடைய காஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000 + 500 + 750 + 100. ஸோ 6350 rupees. இது வந்து ஒரு பேட்சுக்கு உண்டான காஸ்ட்டு, டோட்டல் காஸ்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 60,000
plus 6000 plus 9000 plus 1200. So 76,200 rupees. இது வந்து டோட்டல் யூனிட்ஸுக்கும் ஐ மீன் 600 யூனிட்ஸுக்கும் அதாவது 12 பேட்சுக்கும் டோட்டல் காஸ்ட். இதோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்த்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10% ஆஃப் டோட்டல் காஸ்ட். அப்போ இதுதான் டோட்டல் காஸ்ட்டு, ஐ மீன் காஸ்ட்டு. இந்த டோட்டல் காஸ்ட்டில் 10%. அப்போ இந்த 10% ஆஃப் இதில் 6,350, இதில் 10% ஆஃப் 76,200. இது ரெண்டுக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ இதில் என்ன வரும் பாருங்கள், 635, இதுக்கு வந்து 7,620. ஸோ இப்போ தான் வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் காஸ்ட், ஒட்டுமொத்த காஸ்ட் என்ன வந்துடுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் காஸ்ட்டு பாருங்கள் 6,350 + 635, தட் இஸ் 6,985. இதில் 76,200 + 7,620, தட் இஸ் 83,820. ஸோ இந்த காஸ்ட் வந்துருச்சா. இதில் ப்ராஃபிட் மார்ஜின் சேர்த்துனா தான் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியும். ப்ராஃபிட் மார்ஜின் என்ன சொல்கிறாங்க, காஸ்ட்டில் வந்து நல்ல கொஷனில் நீங்கள் பாருங்கள், காஸ்ட்டில் அப்சார்வ் ஓவர் ஹெட் ரேட், அதாவது 25% ஆன் சேல்ஸ் வேல்யூ. சேல்ஸ் வேல்யூவில் 25%னா அப்போ காஸ்ட்டில் வந்து 33/1/3%, அதாவது 1/3 அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டில் ஏதாவது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், மொத்த காஸ்ட்டில் 1/3 போட்டிங்கன்னா அதுதான் ப்ராஃபிட் மார்ஜின். அப்போ 6,985 டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 2,328.33. சரி, இதுக்கு பார்த்தீங்கன்னா 83,820 டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 27,940. இதுதான் ப்ராஃபிட் மார்ஜின். இது 600 யூனிட்டுக்கு, இது ஒரு பேட்சுக்கு. அப்போ மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்போ செல்லிங் ப்ரைஸ், சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஒரு பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 6,985 + 2,328.33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,313.33. இதுக்கும் 83,820 + 27,940 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,11,760. ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸ். அந்த கொஷனில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், டிட்டர்மைன் த ப்ரைஸ் டு பி சார்ஜ்டு ஃபார் 600 கேக்ஸ் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் 600 கேக்ஸுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்? அப்போ நமக்கு தெரியுது 600 கேக்ஸுக்கு எவ்வளோ செல்லிங் ப்ரைஸு, இவ்வளோ மொத்த சேல்ஸ் வேல்யூ அது. இப்போ கேல்குலேட் காஸ்ட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் பெர் கேக்குக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சேல்ஸ் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கும்போது சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ பாருங்கள், சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ மொத்தமாக 9,313.33. இதில் மொத்தம் எவ்வளோ, இது ஒரு பேட்சுக்கு. ஒரு பேட்சில் எத்தனை யூனிட்டு, 50 யூனிட்ஸு. அப்போ ஒரு யூனிட்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் 9,313.33 டிவைடட் பை 50 ஈக்குவல் டு 186.27 ருபீஸ். இது செல்லிங் ரேட்டு. அடுத்தது ரெண்டாவது காஸ்ட் ரேட் என்ன, காஸ்ட் பர் யூனிட் அப்படின்னு பார்த்தா காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ சொல்கிறாங்க, 6,985. அப்போ 6,985 ஒரு பேட்சுக்கு, ஒரு பேட்சில் 50 யூனிட்டு. அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்னா 6,985 டிவைடட் பை 50, தட் இஸ் 139.70. ஸோ இதெல்லாம் ருப்பீஸ். ஸோ இதுதான் ரெண்டுக்கு ஆன்சர். தேர்டில் என்ன ஆன்சர் கேட்குறாங்கன்னா, இந்த ஆர்டர் வார் 605, அதாவது 605 யூனிட் ஆர்டர் பண்ணால், ஆக்சுவலாக ஆர்டர் எப்படி பண்ணணும், ஒரு பேட்சுக்கு தான் பண்ணணும். இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு பேட்ச்னால் எவ்வளோ 50, அப்போனா என்ன 650க்கு பண்ணணும். ஆனால் அவன் பண்ணல, 605க்கு பண்ணால் என்ன பண்ணுறது, 605 யூனிட்டுக்கு நம்ம பண்ணால் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம அதில் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோன்னா, இஃப் த ஆர்டர் இஸ் ஃபார் 605 கேக்ஸ் அப்படின்னு வச்சுங்க, அப்போ என்ன செய்யலாம். இதை நீங்கள் நல்லா பாருங்கள், கவனிங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, அப்போ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டுன்னு போட்டுங்க. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது 600 யூனிட்ஸுக்கு நம்ம செலவு பண்ணதை எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே. அப்போ 605 யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ நீங்கள் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 யூனிட்டுக்கு 60,000 ருபீஸ். இது எவ்வளோ, 600 யூனிட்டுக்கு. ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்க, 605 யூனிட்டுக்கு எவ்வளோ ஆர்டர் புக் பண்ணால்.
அப்போ நீங்கள் அதை அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ 60,000 டிவைடட் பை 600 இன்ட்டு 605. ஸோ 60,500 rupees. அப்போ 60,500 rupees டைரக்ட் மெட்டீரியல் மட்டும். டைரக்ட் வேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 rupees. ஆக்சுவலாக 600 யூனிட்டுக்கு. அப்போ 605 யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 6,000 டிவைடட் பை 600 இன்ட்டு 605 ஈக்குவல் டு 6,050 rupees. அடுத்தது ஓவன் செட்டப் காஸ்ட். இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓவன் செட்டப் காஸ்ட் அப்படிங்கிறது மொத்தமாக எவ்வளோ சொல்கிறோம் பாருங்கள். 600 யூனிட்டுக்கு, அதாவது 600 யூனிட்டுக்கு எவ்வளவுது உங்களுக்கு 9,000 rupees வருது. நல்லா பார்க்கணும். ஓவன் செட்டப் காஸ்ட் எவ்வளோ சொல்கிறான் 750 இன்ட்டு 12 அப்படின்னா அப்போ தான் 600 யூனிட்டுக்கு. அப்போ 9,000 rupees 600 யூனிட்டுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ண 605 யூனிட்டுன்னு போடக்கூடாது. நீங்கள் அந்த ஓவன் செட்டப்பை இந்த மிஷினை செட் பண்ணுறது வந்து அதை என்ன பண்ணணும் 50-50யாக ஒரு பேட்சுக்கு தான் பண்ண முடியும். அப்போ 650க்கு தான் நீங்கள் இதில் போட்டு பார்க்கணும். அதுக்கு தான் நீங்கள் அந்த காஸ்ட்டை கன் பண்ணணும். அப்போ 9,000 டிவைடட் பை 600 இன்ட்டு 650 அப்படின்னு பார்த்தா 9,750. நீங்கள் அது தப்பாக போட்டு 605க்கு போட்டிங்கன்னா அதில் வந்து வேல்யூ வந்து 9,000 கம்மியாக வரும் அந்த ஃபிகர். அதை கொஞ்சம் நம்ம கேல்குலேட் பண்ணிங்க. அடுத்தது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் என்ன சொன்னோம் 20% ஆஃப் டைரக்ட் வேஜஸ். டைரக்ட் வேஜஸ் என்ன 6,050, அதில் 20%. அப்போ 6,050ல் 20% போட்டிங்க அப்படின்னா அப்போ 6,050 இன்ட்டு 20% அப்படின்னா 1,210. அப்போ இதனுடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ வருது? ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இதை நாளையே ஆட் பண்ணுங்கள். அப்போ 60,500 ப்ளஸ் 6,050 ப்ளஸ் 9,750 ப்ளஸ் 1,210. ஸோ 77,510. ஸோ இதுதான். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணோம் செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். செல்லிங் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அட்மினும் சேர்த்து வரணும். அது எவ்வளோ வரும் பாருங்கள் 10% ஆஃப் இப்போ இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட். அப்போ 77,510ல் எவ்வளோ வரும்? அப்போ 77,510ல் 10% போட்டிங்க அப்படின்னா அப்போ 7,751 அதில் வரும். சரி, இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்துடும். அப்போ டோட்டல் காஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் 77,510 அப்படின்னா 85,261 இதுதான். சரி, இதில் என்ன பண்ணோம் ப்ராஃபிட் மார்ஜின் ஆட் பண்ணோம். ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ப்ராஃபிட் மார்ஜினில் அவங்க சேல்ஸில் கொடுத்துருக்காங்க. சேல்ஸில் 25% பார்த்தீங்கன்னா தெரியும். சேல்ஸில் 25%. அப்போ காஸ்ட்டில் வந்து என்ன பண்ணோம் 33 1/3 அல்லது 1/3 அவ்வளோதான். அப்போ 85,261 டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 28,420. அப்போ 28,420 இதுதான் ப்ராஃபிட் மார்ஜின். அப்போ மொத்தமாக சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? சேல்ஸ் ப்ரைஸ் மொத்தமாக சேல்ஸ் காஸ்ட் செல்லிங் எக்ஸ்பென்ஸ். அப்போ 85,261 ப்ளஸ் 28,420 அப்போ 1,13,681 இவ்வளோ வருது. அப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம இப்போ ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளோ 605. அப்போ ஒரு யூனிட்ஸ் காஸ்ட் எவ்வளோ? இது வந்து ருப்பீஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்போ பர் யூனிட் ஈக்குவல் டு இதுதான் மூணாவது கொஷின் கேட்குறாங்க. அப்போ rupees 1,13,681 டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 605 யூனிட்ஸ். அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 605. ஸோ 187.90. ஸோ rupees 187.90. திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் கொஷின் நம்பர் 13 பார்க்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 13 நம்ம பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் பெரிய சம்மு. ப்ராசஸ் அக்கௌண்ட்டு. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படி பாருங்கள். ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் a product process through 3 process A and B and C. The details of expenses of the 3 process during the year 2025 were as under. The units issued. அப்போ மெட்டீரியல் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு யூனிட் 100 ரூபா மாதிரி 10,000 யூனிட்ஸ். அப்போ 10,000 rupees. அடுத்தது பார்த்தீங்கன்னா சன்ட்ரி மெட்டீரியல்ஸ். இது வந்து ப்ராசஸ் ஏ, ப்ராசஸ் பி, ப்ராசஸ் சி. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சொல்லிட்டாங்க.
அதே மாதிரி லேபர் ப்ராசஸ் ஏல 30,000, ப்ராசஸ் பியில் 80,000, ப்ராசஸ் சியில் 65,000. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தா 6,000 ஏவுக்கு, பிக்கு 18,150, சிக்கு 27,200. செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் வந்து 120 ரூபா, 125 ரூபா, 250 ரூபா. இது எல்லாத்துக்கும் 3 ப்ராசஸுக்கு ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் டூரிங் த இயர் 80,000 rupees. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 50,000 ஆர் நாட் அலோகபிள் இன் த ப்ராசஸ். இது நல்லா கவனிச்சுக்கணும். இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸும் செல்லிங் எக்ஸ்பென்சஸும் நீங்கள் ப்ராசஸில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அது எங்கே வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். மொத்தமாக கடைசியாக ஃபைனல் ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் செலவு எவ்வளோ, எக்ஸ்பென்சஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் செலவு எவ்வளோ, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, அதுக்கு முன்னே காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தனியாக போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் காஸ்ட், ஆக்சுவல் அவுட்புட் ஆஃப் த 3 ப்ராசஸஸ் என்ன சொல்கிறேன்னா, ஏ வந்து 9,300 யூனிட்ஸ், பி 5,400 யூனிட்ஸ், சி 2,100 யூனிட்ஸ். அப்போ நல்லா பார்க்கணும், 3 ப்ராசஸ்லேயும் 9,300, 5,700 சி இது கொடுத்தாச்சு. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க, 2/3 ஆஃப் த அவுட்புட் ஆஃப் ப்ராசஸ் ஏ. ப்ராசஸ் ஏயில் எவ்வளோ வருது, 9,300. அதில் 2/3, அப்போ 9,300ல் 2/3 எவ்வளோ? அப்போ 9,300 டிவைடட் பை 3 × 2 பார்த்தீங்கன்னா 6,200. அப்போ 6,200 தான் என்ன பண்ணுறதுங்க பாருங்கள், 2/3 ஆஃப் த ப்ராசஸ் அவுட்புட் ப்ராசஸ் ஏ. அதுதான் என்ன பண்ணுறாங்க, பாஸ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகுது. அப்போ மீதி இருக்கிறது எவ்வளோ வரும், அப்போ 6,200 இதில் போயிடுச்சு அப்படின்னா 9,300ல் எவ்வளோ வந்தது, 6,200 போச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது அமௌண்ட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேலன்ஸ் வாஸ் சோல்ட் ஆன். அப்போ ஒவ்வொரு ப்ராசஸ்லேயுமே முதல் ப்ராசஸில் 9,300 யூனிட்ஸ் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் வருது. ஆனால் அதில் 2/3 மட்டும்தான் அடுத்த ப்ராசஸுக்கு போகுது, பி ப்ராசஸுக்கு. மீதி இருக்கிற 1/3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் என்ன பண்ணால் அங்கேயே சேல் பண்ணிடுறாங்க. எவ்வளோக்கு விற்கிறாங்கங்கிறது தான் செல்லிங் ப்ரைஸ் சொல்கிறாங்க, 120 ரூபா ரேட்டுக்கு விற்கிறாங்க. அதேமாதிரி பி ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 5,400. இதில் 1/2 ஆஃப் த அவுட்புட். அப்போ ப்ராசஸ் பியில் பாதி அமௌண்ட்டு அடுத்த ப்ராசஸுக்கு போகுது, மீதி அமௌண்ட்டு வாஸ் சோல்டு. அப்போ 2,700 யூனிட் வந்து சோல்டு, 2,700 யூனிட்டு சி ப்ராசஸுக்கு போகுது. த என்டையர் அவுட்புட் ஆஃப் த ப்ராசஸ் சி வாஸ் சோல்டு. சியில் பிரச்சனை இல்லை, மொத்தம் எவ்வளோ தயார் பண்ணுறாங்க அப்படியே விற்கிறாங்க. அப்போ மொத்த சேல்ஸ் வேல்யூவில் என்ன போட்டு P&L போட்டு நெட் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத கடைசியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் நார்மல் லாஸ் சொல்லியிருக்காங்க. இந்த நார்மல் லாஸ் ஆஃப் த 3 ப்ராசஸ் கேல்குலேட்டட் ஆன் த இன்புட் ஆஃப் எவரி ப்ராசஸ். என்ன நல்லா பாருங்கள், ஏவுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5%, பிக்கு 15%, சிக்கு 20%. அப்போ எவ்வளோ நம்ம இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறோமோ ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் அதில் இவ்வளோ நார்மல் வேஸ்ட்டு. அப்போ நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ ப்ராடக்ட் அவுட்புட் எடுக்கிறாங்க, அதில் எவ்வளோ வந்து அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போகுது, ப்ராசஸுக்கு போகுது, மீதி எவ்வளோ சேல் பண்ணுறாங்க. அப்போ அதில் அப்நார்மல் லாஸ் இருக்கா இல்லை அப்நார்மல் கெயின் இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த லாஸ் ஆஃப் ப்ராசஸ் ஏ வாஸ் சோல்ட் அட். அந்த லாஸ் வந்து சொல்கிறோம் இல்லையா, அதை ரியலைஸ் பண்ணலாம். எவ்வளோ, ஏவில் பொறுத்த வரைக்கும் 2 ரூபா ரியலைஸ் பண்ணலாம், பியில் 5 rupees ரியலைஸ் பண்ணலாம், சியில் வந்து 10 rupees ரியலைஸ் பண்ணலாம். அருமையான கொஷினு. ப்ரிப்பேர் 3 ப்ராசஸ் அக்கௌண்ட். அப்போ 3 ப்ராசஸ் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அது எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் 1 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதாவது ப்ராசஸ் 1ல் உங்களுக்கு தெரியும் ப்ராசஸ் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு அதாவது ப்ராசஸ் 1ல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ்ட் 10,000. நல்லா பார்க்கணும், 10,000 யூனிட்ஸ். அது மாதிரி ரேட்டு வந்து 100 ரூபா. அப்போ 10,000 rupees இன்ட்டு 100 ரூபா அப்படின்னா 10 lakhs rupees காஸ்ட்டு. 10,000 யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ராசஸ் 1 அக்கௌண்ட் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்டில் ப்ராசஸ் கொஷின் நம்பர் இது என்ன 13 பாருங்க, ப்ராசஸ் 1 அக்கௌண்ட். இப்போ இந்த ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்டு உங்களுக்கு தெரியும், இது அப்படியே பாருங்கள், யூனிட்ஸு இது ரெண்டையும் பார்க்கலாம். அப்போ இப்போ போட்டுங்க, ப்ராசஸில் என்ன பண்ணோம், ப்ராசஸ் 1ல் நல்லா கவனிக்கணும், யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் 2 யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட். எவ்வளோ யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கொஷனில் பாருங்கள். அதாவது
இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா 30,000 யூனிட்ஸ். அப்போ சாரி 10,000 யூனிட்ஸ். இது வந்து யூனிட்ஸு, இது ருப்பீஸ். அப்போ 10,000 யூனிட்ஸு ஒன்று வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10,000 × 100 போட்டிங்கன்னா 10 lakh ருப்பீஸ். அப்போ 10 lakh ருப்பீஸு மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் 10 lakh ருப்பீஸ். அது இல்லாமல் கொஷனில் பாருங்கள் சன்ட்ரி மெட்டீரியல் எவ்வளோ. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அதை மெட்டீரியல் 10,000, மெட்டீரியல் 10,000. அப்போ 2 sundry மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். மெட்டீரியல்ஸ் வந்து 10,000 ருப்பீஸ். சரி, அடுத்தது லேபர் 30,000 ருப்பீஸ். அண்ட் தென் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 6,000 ருப்பீஸ். ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, மேக்ஸிமம் லாஸ் இருக்குது 5% லாஸ். எவ்வளோ யூனிட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க 10,000. அப்போ பை நார்மல் லாஸு எவ்வளோ 5% ஆஃப் 10,000. 10,000ல் 5% அப்படின்னா 500 யூனிட்ஸ். அப்போ இங்கே யூனிட்ஸு அமௌண்ட்டு. அப்போ இந்த 500 யூனிட்ஸை எவ்வளோக்கு சேல் பண்ணலாமா? நல்லா பாருங்கள். இந்த லாஸ் ஆஃப் ப்ராசஸ் ஏ வாஸ் சோல்ட் அட் ₹2. இந்த பாயிண்ட்டு. அப்போ 500 × 2 1000 ருப்பீஸ். நல்லா பார்க்கணும், 1000 ருப்பீஸ். சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷனில் நம்ம ப்ராசஸ் பிக்கு எவ்வளோ போகுது பை ப்ராசஸ் பிக்கு எவ்வளோ போகுது. அடுத்தது P&Lக்கு சேல் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ போகுது P&L அக்கௌண்ட். ஆக்சுவலாக கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க இதை கவனிங்க. கொஷனில் சொல்லியிருக்கிறது 9,300 யூனிட்ஸ் டோட்டல் ப்ரொடியூஸ்ட். இதில் 2/3 அப்படின்றாங்க. அப்போ 2/3 அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு போகுது. அப்போ 9,300 × 2/3 அப்படின்னா என்ன 6,200 நினைக்கிறேன். 9,300 டிவைடட் பை 3 × 2. ஸோ 6,200 ருப்பீஸ் யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு போகுது ப்ராசஸ் பிக்கு. ஸோ மீதி இருக்கிறத என்ன பண்ணுறாங்க, அங்கேயே அந்த ப்ராசஸ்லேயே வித்துடுறாங்க. அப்போ 9,300ல் மைனஸ் 6,200 போச்சு அப்படின்னா 3,100 அப்படியே சேல் பண்ணிடுறாங்க. சேல் பண்ணணும். அப்போ மொத்த ப்ரொடக்ஷன் இவ்வளோ. இப்போ சேல் பண்ணுறதுக்கு எவ்வளோ, ப்ராசஸ் பிக்கு போகிறது இவ்வளோ. சரி, அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா இதில் எவ்வளோ அப்நார்மல் லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல அதை பார்ப்போம். மொத்தமாக இங்கே என்ன யூனிட்ஸ் வருது, 10,000 யூனிட்ஸ் வருது. 10,000 யூனிட்ஸை மட்டும் பேலன்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ இருக்குது, 10,000ல் மைனஸ் 500 வந்து நார்மல் லாஸ், 6,200க்கு பிக்கு போகுது, 3,100 இப்போயே சேல் பண்ணிடுறோம். அப்போ மீதி 200 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் அப்நார்மல் லாஸ். அப்போ பை அப்நார்மல் லாஸ் 200 யூனிட்ஸ். ஸோ இது மூணுக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன வேல்யூ, இதுக்கு என்ன வேல்யூ, இதுக்கு என்ன வேல்யூ, அதை கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், முதல்ல நம்ம காஸ்ட்டு போடுவோம். எவ்வளோ காஸ்ட் வருது, அப்போ 1 lakh 10 lakhs ப்ளஸ் 10,000 ப்ளஸ் 30,000 ப்ளஸ் 6,000 மொத்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,46,000. 10,46,000. இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், 10,000 யூனிட்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதில் 500 யூனிட்ஸ் நார்மல் லாஸ் ஆச்சு. அப்போ எவ்வளோ இருக்குது, 9,500 யூனிட்ஸாக இருக்குது. அப்போ கேல்குலேஷன் எப்படி போடணுன்னா 10,000 மைனஸ் 500 நார்மல் லாஸு. இதுக்கு நம்ம எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்குது, 10,46,000. அப்போ 10,46,000 காஸ்ட்டு. ஆனால் இதில் கூட 10,46,000ல் மைனஸ் இந்த நார்மல் லாஸை சேல் பண்ணதில் இந்த அமௌண்ட்டு நமக்கு வந்துடுச்சு. எவ்வளோ, 1,000 ருப்பீஸ் வந்துடுச்சு. அப்போ 1,000 ருப்பீஸை நீங்கள் லெஸ் பண்ணணும். அப்போ லெஸ் பண்ணால் என்ன காஸ்ட் வருது பாருங்கள். அப்போ 10,46,000 மைனஸ் 1,000 ஈக்குவல் டு 10,45,000 டிவைடட் பை இங்கே என்ன வரும் 9,500. அப்போ ஒரு யூனிட்டுக்கு காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னா 9,500 லெஸ் பண்ணிங்கன்னா 110 ருப்பீஸ் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், 110 ருப்பீஸ் வருது. அப்போ ருப்பீஸ் 110னால் நீங்கள் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஒரு யூனிட்டு காஸ்ட், அப்போ இங்கே எவ்வளோ தயார் பண்ணியிருக்கோம், 6,200. அப்போ இதனுடைய காஸ்ட் என்ன, அப்போ நீங்கள் இது எல்லாத்துக்கும் நீங்கள் இப்போ காஸ்ட் 200 யூனிட்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 200 யூனிட்ஸ் இன்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வருது, 110 இன்ட்டு 110. ஸோ அப்நார்மல் லாஸ் அப்படிங்கிறது 22,000.
ஸோ abnormal loss 22,000. இதுவும் பார்த்தீங்கன்னா 6,200 into 110 அப்படின்னு போட்டிங்கன்னா 6,82,000. சரி, 3,100 into 110 அப்படின்னு போட்டிங்கன்னா 3,41,000. ஸோ இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆகணும். அப்போ இப்போ பாருங்கள் 1,000 ப்ளஸ் 22,000 ப்ளஸ் 6,82,000 ப்ளஸ் 3,41,000. ஸோ 10,46,000. கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ராசஸ் 1 இஸ் கம்ப்ளீட்டட். குட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராசஸ் பி போட போகிறோம். ப்ராசஸ் பியில் என்ன, இது மட்டும்தான் உள்ளே போகும். மீதி எல்லாம் புதுசாக அடிஷ்னல் மெட்டீரியல் எவ்வளோ கொடுத்துருக்கோம், லேபர் எவ்வளோ கொடுத்துருக்கோம், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பியில் ப்ராசஸ் பி இதுலேயும் நீங்கள் அதே மாதிரி போட்டுங்க. அப்போ இதில் வந்து யூனிட்ஸ் ருப்பீஸ். சரி, இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். பர்டிகுலர்ஸ் அது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ப்ராசஸில் என்னங்க வருது, ப்ராசஸ் 1லேருந்து நமக்கு எவ்வளோ வருது. ப்ராசஸ் 1லேருந்து நமக்கு என்ன போட்டோம், இந்த 6,200 6,82,000 அதை மட்டும் பார்க்கணும். அப்போ அங்கே ஏ ப்ராசஸ்லேருந்து இங்கே ஃபார்வர்ட் பண்ணது 6,200 யூனிட்ஸ் அண்ட் தென் 6,82,000. சரி, இதில் இல்லாமல் சன்ட்ரி மெட்டீரியல்ஸ் எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 15,000 ருப்பீஸ். அப்போ 15,000 ருப்பீஸ் சன்ட்ரி மெட்டீரியல்ஸ். அடுத்து லேபர் எவ்வளோ கொடுத்துருக்கோம், லேபரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80,000 ருப்பீஸ். இந்த இது 80,000. அடுத்தது எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். என்ன டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதில் பி யூனிட்டுக்கு 18,150. ஸோ இதுதான் மொத்த காஸ்ட்டு. சரி, இதுலேயும் பை நார்மல் லாஸ் இருக்குது. நார்மல் லாஸ் எத்தனை பர்சன்ட்டு கொஷனில் பாருங்கள். நார்மல் லாஸில் பிக்கு 15%. அப்போ 15% ஆஃப் எவ்வளோ, 6,200 யூனிட்ஸ். ஸோ 6,200 யூனிட்ஸுக்கு 15% அப்படின்னு போட்டிங்கன்னா 930 யூனிட்ஸ். அப்போ இதில் வந்து நார்மல் லாஸ் வந்து 930 யூனிட்ஸ். சரி, அடுத்தது பை ப்ராசஸ் சிக்கு எவ்வளோ போகணும், அடுத்தது அதில் மீதி ஆஃப் சொல்லிட்டாங்க இல்லையா, P&Lக்கு எவ்வளோ போகணும். அப்போ மொத்தமாக ப்ரொடக்ஷன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இதுலேயும் டோட்டல் ப்ரொடக்ஷன் பி ப்ராசஸில் கொஷின் நம்பரில் பாருங்கள் 5,400 யூனிட்ஸ். இதில் ஆஃப் வந்து அதை 50% வந்து என்ன பண்ணோம், டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு B, I mean சி ப்ராசஸுக்கு போயிடும். அப்போனா எவ்வளோ, 2,700 சி ப்ராசஸுக்கு போகும். ரிமைனிங் 2,700 வந்து P&Lக்கு போகும். ஸோ இது வந்து சி ப்ராசஸ். அப்போ இதில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். பட் 2,700 யூனிட்ஸ், இங்கேயும் ஒரு 2,700 யூனிட்ஸ். சரி, அப்போ நல்லா பார்க்கணும். இதில் 2,700 வந்துடுச்சு. மொத்தமாக இருந்தது 6,200 யூனிட்ஸு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதிகமாக இருக்குது உங்களுக்கு. இந்த கிரெடிட் சைட் பாருங்கள், அதிகமாக இருக்குது. 930 வந்து நார்மல் லாஸு, 2,700 வந்து உங்களுக்கு சிக்கு போகுது. 2,700 வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது இப்போ வித்துடுறோம் ப்ரொடக்ஷனில். அப்போ 6,330 இருக்குது. அப்போ இதை நீங்கள் முதல்ல பேலன்ஸ் பண்ணுங்கள். அப்போ 6,330 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனால் நம்ம இன்புட்டு போட்டது வெறும் 6,200 தான். அப்போ இது பேர் என்னென்னா அப்நார்மல் கெயின். அப்நார்மல் கெயின் எவ்வளோ யூனிட் வருது, இதில் பார்த்தீங்கன்னா 6,000 அதில் மைனஸ் 6,200 போச்சு அப்படின்னா 130 யூனிட்ஸ் உங்களுக்கு அப்நார்மல் கெயின். சரி, இந்த அப்நார்மல் கெயினுக்கும் நம்ம இப்போ வேல்யூ வேணும், இதுக்கும் வேல்யூ வேணும், இதுக்கு வேல்யூ வேணும். ஆனால் அந்த நார்மல் லாஸை மட்டும் நம்ம சேல் பண்ணுறோம். கொஷன்லேயே சொல்லியிருக்கோம், நார்மல் லாஸை நல்லா பார்த்தீங்கன்னா பி யூனிட்டில் 5 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம். அப்போ 5 ரூபாய்க்கு அப்போ 930 into 5 அப்படின்னா அந்த பணம் வந்துடுது. அப்போ 930 into 5 அப்படின்னா 4,650. சரி, இப்போ நம்ம இந்த வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம், முதல்ல பர் யூனிட்டுக்கு. அப்போ மொத்த காஸ்ட் இந்த காஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணுங்கள், அதிலிருந்து இந்த இதை வந்து லெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பணம் வந்துடுது 4,650. மொத்தமாக நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம், அதாவது 6,200 தான் இன்புட்டு போட்டிருக்கோம்.
ஆனால் அதில் நார்மல் லாஸ் இவ்வளோ போயிடுது. அப்போ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ நல்லா பாருங்கள், நம்ம இன்புட் போனது 6200 யூனிட், நார்மல் லாஸ் வந்து 930 யூனிட்ஸ். அப்போ இதில் மொத்த காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் இந்த நாளையுமே 6,82,000 ப்ளஸ் 15,000 ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 18,150. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 7,95,150. அப்போ 7,95,150 இதில் பணம் எவ்வளோ வந்துருது பாருங்கள். அதாவது 4,650 இந்த அமௌண்ட் வந்துடுது. இந்த அமௌண்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணிடுறோம். அப்போ அதை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 4,650. அப்போ இந்த அமௌண்ட் அப்போ மைனஸ் 4,650 ஈக்குவல் டு ஸோ 7,90,500 டிவைடட் பை 6,200 minus 930, that is 5,270. அப்போ ஒரு யூனிட்டுக்கு காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னா 7,90,500 டிவைடட் பை 5,270, that is 150 rupees. 150 rupees per unit. அப்போ இதை நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ சிக்கு எவ்வளோ வருது 7,000. அப்போ 2,700 into 150, 2,700 into 150, இங்கே 130 into 150. ஸோ இப்போ இதெல்லாம் வேல்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய வேல்யூ வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் 2,700 into 150, that is 4,05,000 rupees. இதனுடைய இது 4,05,000. இங்கேயும் 4,05,000, ஏன்னா அதே குவான்டிட்டி அதே ரேட்டு. ஸோ இப்போ 130 into 150 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 19,500. ஸோ இப்போ நீங்கள் டேலி பண்ணால் டேலி ஆகணும். ஸோ 6,82,000 ப்ளஸ் 15,000 ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 18,150 ப்ளஸ் 19,500. ஸோ 8,14,650. சரி, அதே மாதிரி இங்கே 4,650 ப்ளஸ் 4,05,000 ஸோ 6,14,650. 6,14,650. ஸோ டேலி. ஸோ இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இது முடிச்சிட்டோம். அடுத்தது ப்ராசஸ் 3 போடணும், சி போடணும். ப்ராசஸ் சியில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதே தான். அப்போ ப்ராசஸ் சிலையும் இதுதான் ஃபைனல் ப்ராசஸ். ப்ராசஸ் சியில் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ப்ராசஸ் சியில் எவ்வளோ 2,700 போகுது. சரி, அதை அப்புறம் பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸ் பியிலிருந்து எவ்வளோ வருது அதை பாருங்கள். இது வந்து யூனிட்ஸ் ருப்பீஸ், யூனிட்ஸ் ருப்பீஸ். இதில் ப்ராசஸ் பியிலிருந்து வர்றது உங்களுக்கு 2,700 யூனிட்ஸ் தான் வருது. ஏன்னா மீதி 2,700 சேல் பண்ணியாச்சு. ஸோ இது 4,05,000. இதுதான் இன்ட்ரோடக்ஷன் இந்த ப்ராசஸுக்கு. அது இல்லாமல் டைரக்ட் மெட்டீரியல்ஸ் பாருங்கள் 5,000 ஒன்று, 65,000 வேஜஸ் ஒன்று, அதுக்கப்புறம் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஒன்று, இதெல்லாம் அப்படியே வரிசையாக போடுங்க. அப்போ டு சன்ட்ரி மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ வருது 5,000 rupees. டு டைரக்ட் லேபர், அதாவது லேபர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 65,000. அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அது எவ்வளோ வருது பாருங்கள் 27,200. ஸோ இது 4 தான். இதில் எவ்வளோ நார்மல் லாஸ் வருது பாருங்கள். பை நார்மல் லாஸ் 20% நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதாவது நார்மல் லாஸ் 20%. அப்போ 20% ஆஃப் 2,700. அப்போ 2,700 இன்ட்டு 20% அப்படின்னு பார்த்தா 540 யூனிட்ஸ் உங்களுக்கு நார்மல் லாஸ். ஆனால் அது செல்லிங் ரேட்டு என்ன சொல்கிறேன் பாருங்கள். அதில் செல்லிங் ரேட்டு 10 ரூபா. அப்போ 10 ரூபா அப்படின்னா 540 into 10 அப்படின்னு போட்டிங்கன்னா
5,400 rupees வந்துடுது பைசா. இதை நம்ம லெஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு P&L தான் சேல் பண்ண போகிறோம். இது வந்து அடுத்த ப்ராசஸ் கிடையாது. மொத்தம் எவ்வளோ ப்ரொடக்ஷன் வருதுன்றான்? 2,100. அப்போ இது என்னென்ன பை P&L, அதை நம்ம சேல் பண்ணுறோம். P&L அக்கௌண்ட்டுக்கு பண்ணுறோம். எவ்வளோ? 2,100 யூனிட்ஸ். சரி, இப்போ நம்ம இதில் பார்க்கணும் மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2,700 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 2,700 யூனிட்ஸில் யூனிட்ஸை மட்டும் பார்ப்போம். அப்போ மொத்தமாக 2,700 மைனஸ் 540 மைனஸ் 2,100, தட் இஸ் 60 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு அப்நார்மல் லாஸு. அப்போ பை அப்நார்மல் லாஸ். அப்போ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும், இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு தான். அப்போ மொத்தமாக நீங்கள் பாருங்கள், இந்த டோட்டல் வேல்யூ அதில் வந்து இந்த வேல்யூ லெஸ் பண்ணணும் 5,400. அப்போ மொத்தமாக நார்மல் லாஸ். அப்போ மொத்தமாக இதில் ப்ராசஸ் பண்ணது எவ்வளோ அப்படின்னா, நல்லா பாருங்கள், 2,700 யூனிட்ஸுக்கு அதில் 540 வந்து நார்மல் லாஸ் போயிடுச்சுன்னா, அப்போ இவ்வளோ யூனிட்டுக்கு நம்ம மொத்த காஸ்ட் எவ்வளோனா இந்த 4 ஆட் பண்ணுங்கள். அப்போ 4,05,000 ப்ளஸ் 5,000 ப்ளஸ் 65,000 ப்ளஸ் 27,200 போட்டிங்க அப்படின்னா, ஸோ 5,02,200 மைனஸ் இதில் இந்த நார்மல் லாஸ் ரியலைசேஷன் ஆகிடுது. அப்போ 5,400. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 5,400 போச்சு அப்படின்னா மொத்தமாக 4,96,800 டிவைடட் பை 2,700ல் எவ்வளோ நார்மல் லாஸு 540 போச்சுன்னா 2,160. அப்போ 2,160. அப்போ வேல்யூ எவ்வளோ ஒரு காஸ்ட்டு ஈக்குவல் டு 4,96,800 டிவைடட் பை 2,160 ஈக்குவல் டு 230 rupees. இப்போ 2,630 rupees நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 60 into 230, 2,100 into 230, அவ்வளோதான். அப்போ இதை எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 60 into 230, that is 13,800, 13,800. இங்கே 2,100 into 230, ஸோ 4,83,000, 4,83,000, 4,83,000. ஸோ இதை இது பண்ணிங்கன்னா டோட்டல் வந்து இப்போ நீங்கள் கரெக்டாக வரணும். இதில் அப்நார்மல் கெயின் எல்லாம் இதில் லாஸ் மட்டும்தான். அப்போ ஆட் பண்ணுங்கள். அப்போ இதனுடைய டோட்டல் இந்த சைடு எவ்வளோ வந்தது? 5,02,200, 5,02,200. அதே வேல்யூ இங்கே வரணும். இப்போ 5,400 ப்ளஸ் 13,800 ப்ளஸ் 4,83,000, ஸோ 5,02,200. ஸோ இது வந்துடுச்சு. இதை நம்ம முடிச்சிட்டோம். 5,02,200. ஸோ இப்போ ப்ராசஸ் 3 முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டும் அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட்டும் போகணும். அப்நார்மல் லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏவிலையும் சிலையும் அப்நார்மல் லாஸ் வந்துருக்கு ப்ராசஸில். ஏ ப்ராசஸ்லேயும் சி ப்ராசஸ்லையும். பி ப்ராசஸில் அப்நார்மல் கெயின் வந்துருக்கு. அப்போ அதை அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட் போடணும், அப்நார்மல் லாஸ் வரணும். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம்? டோட்டல் P&L அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம நோட்டுன்னு போட்டுங்க. நோட்டில் என்ன பண்ணலாம்? அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட், அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு 3 காலம் பண்ணிங்க. 1 3 காலம். அதே மாதிரி இங்கேயும் 3 காலம். இதில் என்னென்னா யூனிட் எவ்வளோ, காஸ்ட் எவ்வளோ, ருப்பீஸ் எவ்வளோ. யூனிட்டு, காஸ்ட்டு, ருப்பீஸ், இதை மட்டும் போட்டுங்க. இப்போ ப்ராசஸில் நல்லா பாருங்கள். ப்ராசஸ் ஏவில் நல்லா நீங்கள் அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்நார்மல் லாஸ் அப்படின்னு நம்ம ப்ராசஸ் ஏவில் எவ்வளோ போட்டிருக்கோம் பாருங்கள். ஐ மீன் ப்ராசஸ் 1ன்னு போட்டிருக்கோம், ப்ராசஸ் ஏ. சரி, ப்ராசஸ் ஏவில் எவ்வளோ போட்டிருக்கோம்? 200 யூனிட்ஸ். இந்த 200 யூனிட்ஸ் 22,000. அப்போ நம்ம இது என்ட்ரி என்ன? அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராசஸ் 1 அக்கௌண்ட். அப்போ இங்கே என்ன பண்ணோம்? அப்நார்மல் லாஸஸ் அக்கௌண்ட் ஒரு தனியாக லெட்ஜர் போடுறோம். அப்போ அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட். அப்போ 200 யூனிட்ஸ். இது அப்போ 200 யூனிட்ஸுக்கு எவ்வளோ? 22,000. அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? அப்போ 22,000
divided by 200 units. So 110 rupees. அப்போ இதில் வந்து 110 rupees. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சியில் நீங்கள் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்நார்மல் லாஸ் எவ்வளோ வருது, 60 யூனிட்ஸ் வருது, 13,800 வருது. அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், டூ ப்ராசஸ் சியில் 60 யூனிட்ஸ் வருது, அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13,800. அப்போ 13,800 டிவைடட் பை 60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 rupees இதில். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த 2 யூனிட்டுமே நம்ம சேல் பண்ணுறோம். நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணுறோம், அதில் சேல் பண்ணுறது வந்து வேல்யூ எவ்வளோ வருது, அதாவது ப்ராசஸ் ஏயில் வந்து ரேட் வந்து 2 ரூபா காஸ்ட்டு. புரியுங்களா? அங்கே பாருங்கள், ப்ராசஸ் ஏ வாஸ் சோல்ட் அட் ₹2, ப்ராசஸ் பி அட் ₹5, ப்ராசஸ் சி அட் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஏவும் சியும், அப்போ ஏ வந்து 2 rupees, அப்போ 2 rupees சேல்ஸு. நல்லா பாருங்கள், பை சேல் ப்ராசஸ் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தா அப்போ என்ன பண்ணுறோம், 200 யூனிட்ஸு, அப்போ 2 ரூபா சேல்ஸ் பண்ணால் அப்போ 400 rupees. அடுத்தது பை சேல் ஆஃப் சியில் இருக்கிறத வந்து நம்ம அந்த அப்நார்மல் லாஸை பண்ணோம்னா அதில் என்ன பண்ணுறோம், அதே 60 யூனிட்டுக்கு இன்ட்டு எவ்வளோ, 10 ரூபா ரேட்டு, அப்போ 600 ரூபா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வேறு ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் அப்படியே பேலன்ஸ் பண்ணணும். இதை அப்படியே பேலன்ஸ் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே 260 யூனிட்டு, அதே 260 யூனிட்டு, இது ஓகே. சரி, இதில் நீங்கள் இந்த அமௌண்ட்டை மட்டும் பண்ணலாம். அப்போ 22,000 ப்ளஸ் 13,800, ஸோ 35,800, ஸோ 35,800 மைனஸ் 400 மைனஸ் 600, ஸோ அதில் எவ்வளோ வருது பாருங்கள், 35,800ல் மைனஸ் 400 மைனஸ் 600, ஸோ 34,800. இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ பை P&L அக்கௌண்ட், இதை நல்லா நோட் பண்ணிங்க. இது P&Lக்கு நம்ம போடும்போது அப்போ வரும். அடுத்தது அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட், அது ஒன்று தான். அப்நார்மல் கெயின் ஒரே ஒரு இதில் பியில் தான் வருது, அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட். இப்போ இதுலேயும் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா அதேமாதிரி 3 காலம் போட்டுங்க. 1 3 காலம் போட்டாச்சு. இதில் நீங்கள் அப்நார்மல் கெயினில் என்ன வருது உங்களுக்கு, அப்நார்மல் கெயினில் பை ப்ராசஸ் பியில் வருது எவ்வளோ, 130 யூனிட்டு. இப்போ நம்ம பார்த்தோமா, 130 யூனிட் ஏற்கனவே பார்த்தோம். ப்ராசஸ் பியில் இந்த 130 யூனிட், இதை தான் நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். ஸோ அப்நார்மல் கெயின் அப்படின்னா இங்கே என்ன வரணும், பை ப்ராசஸ் பி அக்கௌண்ட் எவ்வளோ, 130 யூனிட்டு, அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 19,500 ஆச்சுங்களா, 9. அப்போ எவ்வளோ வருது பாருங்கள், 19,500 டிவைடட் பை 130 யூனிட்ஸ்னால் பர் யூனிட்டுக்கு 150 ரூபா. சரி, இதில் நார்மல் லாஸ் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணலான்னா 5 ரூபா அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதே 130 யூனிட்டுக்கு. அப்போ 130 × 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650. ஸோ இந்த நார்மல் லாஸ், 2 நார்மல் லாஸில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ இவ்வளோ கெயினு, அதுக்குண்டான லாஸு. அப்போ நெட் எஃபெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அமௌண்ட்டை மட்டும் பாருங்கள், 19,500 மைனஸ் 650 போட்டிங்க அப்படின்னா 18,850. இது வந்து டு P&L அக்கௌண்ட், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம இது போட்டோம். கடைசியாக நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு வருவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் ஒரு செட்டைன் போர்ஷனை மட்டும் அடுத்த ப்ராசஸ் அனுப்பிச்சிட்டு மீதி வித்துடுறோம். அப்போ அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது செல்லிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் P&L அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இதுலேயும் அப்படியே பார்த்தீங்கன்னா 2 இதில் யூனிட்ஸு அமௌண்ட். சரி, இதில் என்ன வருது, ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ராசஸ் ஏயில் P&L அக்கௌண்ட் எவ்வளோ வருது,
3100. ஏன்னா 6200 வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடுச்சு. 6200. இப்போ இந்த அமௌண்ட் இது 3100, 3,41,000 இதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ P&Lல அதனுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ காஸ்ட் எவ்வளோ? 3100 யூனிட்ஸ். அதனுடைய காஸ்ட்டு 3,41,000. சரி, அதே மாதிரி ப்ராசஸ் பியில் அதில் பாருங்கள் 2000 ஏதோ சம்திங் வரும் ப்ராசஸ் பியில். ப்ராசஸ் பியில் இந்த 2700 4,05,000. அப்போ 2700 4,05,000. சரி, அடுத்தது 2 ப்ராசஸ் சி. ப்ராசஸ் சி தான் அப்படியே 2100 யூனிட், அவ்வளோதான். அதுக்கு எவ்வளோ வந்தது ஆக்சுவலாக? இந்த வேல்யூ எவ்வளோ போடணும் ப்ராசஸ் சியில்? சம்திங் ஏதாவது 4,83,000. அப்போ அப்படியே 4,83,000. 4,83,000. சரி, இது விட்டோம். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சில இதெல்லாம் இதில் அவுட்புட் எவ்வளோக்கு இந்த 3100 யூனிட்டை எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம்? சேல்ஸ் வந்து 120 ருபீஸ் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், கொஷனில் பாருங்கள். ஏவுக்கு வந்து 120, பிக்கு வந்து 165, சிக்கு வந்து 250. அப்போ இதை நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னா பை சேல்ஸுக்கு வந்து நம்ம இந்த 3100 யூனிட்டை, அப்போ 3100 யூனிட்டை எவ்வளோக்கு இப்போ 120க்கு சேல் பண்ணுறோம். அப்போ 3100 into 120 தட் இஸ் 3,72,000. 3,72,000. சரி, அடுத்தது பை சேல் என்ன? பி இது எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம்? இது வந்து ஏ இதை சேல் பண்ணுறது, இது பிஏ சேல் பண்ணுறது. சேல் பிக்கு வந்து எவ்வளோ? 2,700 இன்ட்டு அந்த ரேட்டு பாருங்கள் 165. அப்போ 2,700 இன்ட்டு 165. ஸோ 2,700 இன்ட்டு 165 தட் இஸ் 4,45,000. 4,45,500. சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? சேல் சி பை சேல் சி. சியில் வந்து எவ்வளோ? 2100 யூனிட். எவ்வளோக்கு சேல் பண்ணுறோம்? 250 ரூபாய்க்கு. அப்போ 250 ரூபாய்க்கு. அப்போ 2,100க்கு. அப்போ 2,100 இன்ட்டு 250 அப்படின்னா அப்போ 5,25,000. சரி, இப்போ பை அப்நார்மல் கெயின் நீங்கள் போட்டிங்க இல்லையா? அதில் நீங்கள் அப்நார்மல் கெயின் எவ்வளோ போட்டிங்க? 18,850. அது ஒன்றுங்க வரணும். அப்நார்மல் கிரெடிட் சைடில் வரணும். பை அப்நார்மல் கெயின் எவ்வளோ அமௌண்ட்டு? 18,850. சரி, இதை போட்டிங்க. அடுத்தது இங்கே இது இல்லாமல் நமக்கு சில எக்ஸ்பென்சஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன எக்ஸ்பென்சஸ் சொல்லியிருக்காங்க? மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று, இன்னொரு எக்ஸ்பென்ஸ் ஏதோ சொன்னாங்களே, மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. நெக்ஸ்ட்டு அடுத்தது செல்லிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன? மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆக்சுவலாக 80,000. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்து தட் இஸ் 50,000. அவ்வளோதான். அது இல்லாமல் அப்நார்மல் லாஸ்ன்னு ஒன்று நம்ம போட்டோம் இல்லையா? இந்த அப்நார்மல் லாஸ் 34,800 அது இங்கே வரணும். அப்போ 2 அப்நார்மல் லாஸ் எவ்வளோ? 34,800. அவ்வளோதான் இதில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வருதோ க்ளோஸ் பேலன்சிங் பண்ணிங்கன்னா சரியாக போய்டும். அப்புறம் இதில் பாருங்கள் மொத்தமாக யூனிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3,100 ப்ளஸ் 2,700 ப்ளஸ் 2,100. ஸோ 7,900 யூனிட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா 3,100 ப்ளஸ் 2,700 ப்ளஸ் 2,100. ஸோ 7,900 யூனிட்ஸ். இது க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 3,41,000 ப்ளஸ் 4,05,000 ப்ளஸ் 4,83,000 ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 50,000 ப்ளஸ் 34,800. ஸோ 13,93,800. ஸோ அதை அப்படியே எழுதிங்க. 13 lakhs. இங்கே ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் இருக்குது. சொல்லுங்கள். 13,93,800
800 minus 13,93,800 minus இது அப்படியே பாருங்கள் 3,72,000 minus 4,45,500 minus 5,25,000 minus 18,850. So 32,450. So 32,450. இது வந்து கிரெடிட் சைடில் வரனால பை நெட் லாஸ் இவ்வளோதான். ஸோ இந்த சம்மை நம்ம முடிச்சிட்டோம்.